இந்த வீடியோவில் நம்ம விப்ரோ பைபேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ விப்ரோ அனௌன்ஸ் பண்ணியிருந்த 15,000 கோடிக்கான பைபேக் ஆஃபர் வந்து லைவ் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோவில் 4 முக்கியமான விஷயங்களை தான் வந்து இந்த பைபேக் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துருவோம். ஸோ June 5 தான் ரெக்கார்ட் டேட்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ June 4 அல்லது அதுக்கு முன்னாடி நீங்கள் விப்ரோ ஷேர்ஸ் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பைபேக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இந்த பைபேக் வந்து பார்த்தீங்கன்னா June 11 ஓப்பன் ஆகுது. June 17 தான் லாஸ்ட் டேட். June 17 வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கான பே அவுட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா June 24 சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைபேக்னால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். விப்ரோ வந்து பைபேக் ப்ரைஸ் வந்து ₹250 பெர் ஷேராக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெக்கார்ட் டேட்டான June 5 அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ ₹205 ரேஞ்சஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த ப்ரைஸ்லேருந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பைபேக் ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு மினிமம் அப்ராக்சிமேட் ஒரு 20% மேலே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் தற்போது ₹180 ரேஞ்சில் எல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ பை பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஓகே 20% மேலே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது, அதெல்லாம் ஓகே தான். எங்கிட்ட இருக்கிற எல்லா ஷேர்ஸையும் அவங்க வாங்கிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக எழும். ஸோ அதை பற்றியும் இப்போ பார்த்துருவோம். ஸோ அவங்க 2 கேட்டகரிஸாக வந்து என்டர்டெயின்மெண்ட் ரேஷியோ வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்மால் கேட்டகரி விசஸ் ஜென்ரல் கேட்டகரி. இந்த ஸ்மால் கேட்டகரியில் வரவங்க யாருன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். அதாவது இவங்க சொன்ன ரெக்கார்ட் டேட்டான June 5 அன்னைக்கு ₹2,00,000 குறைவான விப்ரோ ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்மால் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ ₹2,00,000 மேலே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்மால் இன்வெஸ்டர் இருக்கீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய 56 ஷேர்ஸுக்கு 11 ஷேர்ஸ் வந்து இவங்க கன்ஃபார்மாக வந்து பைபேக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வர்றீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்க 197 ஷேர்ஸுக்கு 10 ஷேர்ஸ் மட்டும்தான் வந்து அவங்களால கேரண்டீடாக பைபேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த என்டைட்டில்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சொன்ன லெவல் ஷேர்ஸ் மட்டும் தான் வாங்குவாங்களா, அதுக்கு மேலே வந்து எங்கிட்ட இருந்து பைபேக் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். ஸோ அங்கே தான் வந்து இந்த அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து ப்ளே ஆகுது. ஸோ பைபேக் முடிஞ்ச பிறகு இது வந்து தெரிய வரும். ஸோ பல முதலீட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மீதமுள்ள அதாவது லெஃப்ட் ஓவர் ஷேர்ஸை வந்து கூடுதலாக அப்ளை செய்தவர்களுக்கு வந்து விப்ரோ பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இவங்க சொன்ன கேரண்டீட் அளவை விட அதிகமான ஷேர்ஸ் வந்து பைபேக் ஆகிறதுக்கான சான்ஸும் வந்து அதிகமாக இருக்குது. பட் இந்த 56 ஷேர்ஸில் 11 ஷேர்ஸுங்கிறது வந்து கேரண்டீடாக உங்ககிட்ட இருந்து பைபேக் அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே எத்தனை ஷேர்ஸ் வந்து லெஃப்ட் ஓவராக இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு தான் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஷேர்ஸை வந்து அவங்க பைபேக் பண்ணுவாங்க. ஸோ நான் எத்தனை ஷேர்ஸை பைபேக்கில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து 11 ஷேர்ஸ் தான் வந்து அவங்க சொன்ன என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ படி உங்களுக்கு காட்டும். ஸோ அப்போ 56 ஷேரில் எங்கிட்ட 11 ஷேர் தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை மட்டும் அப்ளை பண்ணிடுவாங்க. நீங்கள் மொத்த ஷேருமே வந்து இந்த பைபேக்கில் வந்து சேல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் எல்லா ஷேர்ஸுமே வந்து இந்த பைபேக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அந்த அக்செப்டன்ஸ் ரேஷியோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ லெஃப்ட் ஓவர் ஷேர்ஸில் அதாவது 11 ஷேர்ஸுக்கு அதாவது 56 ஷேர்ஸுக்கு 11 ஷேர்ஸுக்கு மேலே மீதி இருக்கக்கூடிய அக்செப்டன்ஸ் அது லெஃப்ட் ஓவர் ஷேர்ஸ் எல்லாமே வந்து விப்ரோ பைபேக் பண்ணுவாங்க. அந்த 15,000 கோடிக்கு மதிப்பிலான ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ணும்போது ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா ஷேர்ஸையும் அவங்க பைபேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 11 ஷேர்ஸ் தான் வந்து கேரண்டீடாக எடுப்பாங்கட்டு இவங்க சொன்ன கேரண்டீடான ஷேர்ஸ் இதுதான். அதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து அவங்க பைபேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லா ஷேர்ஸுமே அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்கன்னா ஸோ எல்லா ஷேர்ஸுமே நீங்கள் இந்த பைபேக்கில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சார்ஜஸ் வந்து பற்றி பார்ப்போம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ வந்து சார்ஜஸாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பைபேக்குங்கிறனால வந்து இது பை அண்ட் செல் நடக்காதுங்கிறனால நீங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு கொடுக்கக்கூடிய ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து கிடையாது. ஸோ ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து 0 தான். ஆனால் நீங்கள் இங்கே ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் தான் வந்து கிடையாது. நீங்கள் பைபேக்கில் அப்ளை பண்ணும்போது ஸோ ஆர்டர் ஃபீன்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்பாங்க. ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 20 to 23 24 ருபீஸ் வரைக்கும் வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அவங்க பைபேக்கில் ஷேர்ஸ் வாங்கினாலும் வாங்கலினாலும் இந்த சார்ஜ் வந்து அவங்க திருப்பி உங்களுக்கு தரமாட்டாங்க. பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் 11 ஷேர்ஸ் ஆச்சும் உங்கள்கிட்ட ரீட்டைல் கேட்டகரியில் வாங்கிடுவாங்க. பட் நீங்கள் மற்ற பைபேக்ஸுக்கு போகும்போதும் சரி இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் நாட் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் மாதிரி இது. ஸோ இது வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இது போக வந்து நம்ம யூஸ்வலாக மார்க்கெட்டில் ஷேர்ஸை விற்பனை பண்ணும்போது வந்து இருக்கக்கூடிய டிபி சார்ஜஸ், அதுக்கான ஜிஎஸ்டி போன்ற சார்ஜஸ் எல்லாம் வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரோக்கரேஜ் தான் கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கே அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு 40 ருபீஸ் வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் கெயின் டேக்ஸும் வந்து பைபேக்கு இருக்குது. ஸோ அதையும் மறந்துட வேண்டாம். இப்போ நீங்கள் பைபேக்கில் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 100% ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. அதில் பைபேக் ஆகிற ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து
டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். அது போக பைபேக் ஆகாத ஷேர்ஸ் எல்லாமே வந்து அகெயின் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதுக்கான ப்ராசஸ் வந்து ஜூன் 24 நடக்கும். ஸோ இவங்க கிட்ட எத்தனை ஷேர்ஸ் வந்து அவங்க பைபேக் பண்ணுறாங்களோ அதுக்கான அமௌண்ட் வந்து ஜூன் 24 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே வந்து உங்களோட டிமெட் அக்கௌண்ட்டுக்கு அகைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ட்ரேடிங் ஆப்பில் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூன் 11 ஜூன் 17 வரைக்கும் விப்ரோ பைபேக்குக்கான காலம் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற ஷேர்ஸை வந்து அதில் கொடுத்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.